ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து காலில் அடிபட்டிருக்கும் இல்லையா டான்ஸ் ஆடும்போது, அதனால நொண்டி நொண்டி நடக்கிறா. அப்படியே காலில் வந்து ஆயில்மெண்ட் போடலான்னு போகிறா. உடனே வந்து சித்தார்த் சொல்கிறான், நான் போட்டு வர்றேன் அப்படின்னு. உங்கள் ஹெல்ப் ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளே வந்து போட பார்க்குறான். அவளால் முடியல, ரொம்ப வலிக்குது. உடனே வந்து சித்தார்த் சொல்கிறான், இந்த மாதிரிலாம் பண்ணாத கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவகிட்டேருந்து வாங்கி போட்டு வர்றான். இவளை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறான். உடனே வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலில் கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவளை வந்து பெட்டில் படுக்க வச்சு போர்வெல்லாம் போத்தி விட்டு படுக்க சொல்கிறான். அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, இவன் நல்லா பார்த்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே வந்து ரோஹிணி என்ன பண்ணுறா, ரூமில் எல்லா சாரியையுமே எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து வெளியிலேருந்து சீமா பார்த்துட்டு அவகிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக வந்து பாட்டி வருது. சீமா, என்னம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, ரோஹிணிட்ட நீ பேச போறியா என்ன அப்படின்னு கேட்க. இல்லை பாட்டி, நீங்கள் தான் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினீங்களே, நான் எப்படி பேச முடியும், இல்லை அவகிட்ட பேசணும் போல இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே வந்து நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு புரியுற மாதிரி நான் வந்து சொல்கிறேன், நீ போய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அதுக்கப்புறம் இங்கே ரோஹிணி இருக்கிற ரூமுக்கு வந்து பாட்டி வருது. வந்துட்டு இந்த மாதிரி அவகிட்ட பேச ஆரம்பிக்குது. இந்த பாரு ரோஹிணி, நீ வந்து உன் அக்கா மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்த, ஆனால் அவள் தான் வந்து அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவளாக இருந்தா. ஆனால் எனக்கு நேற்று தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாள் இப்படி தானே நினச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அந்த போஸ்ட்மேனுக்கு இவ தான் பணம் கொடுத்து உன்னோட படிப்பையே ஸ்பாயில் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று வந்து என்னென்னா என்னோட தங்கச்சி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா போல். ஸோ இது எல்லாத்தையுமே சீமா பார்த்துட்டா. அப்போ தான் எனக்கே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் போல், நீ வந்து சீமாவை தப்பாக நினச்சிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது ரோஹிணிக்கு வந்து அதை வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆனால் இதனால் நம்பவே முடியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக இந்த உண்மையெல்லாம் சொல்லும்போது சீமாவும் அங்கே வந்துடுறா. அப்பா, பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, அப்போனா வந்து ரோஹிணி நம்மக்கிட்ட பேசுவாங்கிற மாதிரி அவளோட இருந்தா. ஆனால் அவள் எதுவுமே சொல்லாமல் சீமாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறா. பாட்டிக்கும் ஒன்றும் புரியல. உடனே சீமாவும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இங்கே வந்து சீமாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வராரு, ரொம்பவே டயர்டாக இருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஃபோட்டோ தான் அடிக்கடி ஞாபகம் வருது. இந்த மாதிரி ரோஹிணி காலில் சீமா விழுற மாதிரி இருந்துச்சுல அந்த ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை யோசிச்சிட்டே இருக்கிறதுனாலையோ என்னமோ அவருக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வலியில் துடிச்சிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாரு. இதெல்லாம் பார்க்குற சீமாவோட அம்மாவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துறாங்க. இந்த விஷயத்த வந்து ஃபோன் பண்ணி சீமாக்கும் சொல்கிறாங்க. சீமாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னம்மா சொல்கிறீங்க, அப்பா எப்படிமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழ ஆரம்பிக்கிறா. உடனே அந்த ரோஹிணியே என்ன அது அப்படின்னு கேட்கும்போது ரோஹிணிகிட்டே இந்த விஷயத்த சொல்லும்போது அவரும் ஒரு பக்கம் அழுறா. ஐயோ, என்னோட அப்பா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரோஹிணி தனியாக போய் உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா, மனசுரிஞ்சு போயிட்டு. அப்போ தான் கரெக்டாக சித்தார்த் வரான். சித்தார்த்தை பார்த்த உடனே டக்குன்னு அவனை ஹக் பண்ணிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக நம்மளோட ரோஹிணி வந்து அவனை ஹக் பண்ணுறா. அப்படியே வந்து ரொம்ப கேரிங்காக அவனும் பார்த்துப்பான். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே சீமாவும் ரூமில் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பாள். அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, நான் வந்து உங்களை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு இருப்பா. அப்போ அங்கே பிரேம் போவான். உடனே வந்து சீமாவும் வந்து அவனை ஹக் பண்ணிப்பான். என்னோட அப்பா பயமாக இருக்குது, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க அப்படின்னு. உடனே அவனும் அவன் மனசில் இருந்த எல்லா கோவத்தையுமே தூக்கி போட்டுட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், அப்பா சரியாயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் சீமாவோட மாமியார் வராங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும், நம்ம எல்லாரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலாக பேசிட்டு எல்லாருமே குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அப்பாக்காரர் இருக்காரு போல். ஸோ சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் அம்மாக்காரங்களை பார்த்துட்டு ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப கதறி கதறி அழுறாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதலும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பாவை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய்
மாதிரி பார்த்த உடனே அழுத உடனேயே வந்து அப்பாவுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடும். தன்னோட 2 பொண்ணுங்கள்ட்டயும் அப்படியே ஹக் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. "நீ தைரியமா இருங்கம்மா, எனக்கு எதுவும் ஆவாது" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வெளிலயும் வந்துடுறாங்க. அப்புறம் சித்தார்த், பிரேம் 2 பேரும் சொல்றானுங்க, "இந்த மாரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஸோ சர்ஜரிக்கான எல்லா பேமெண்ட்டையுமே வந்து நாங்க பணம் வந்து கட்டிடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேருமே வந்து காசெல்லாம் கட்டிடுறானுங்க. அதோட தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீமாவும் ரோகிணியும் வெயிட் பண்ணிட்டு, ஓகே அப்பாவ பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, உடனே அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் என் பக்கத்துல வாங்கம்மா. உங்க 2 பேரையும் நான் எப்படிலாம் வளர்த்தேன். நீங்க 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையா இருப்பீங்க. நம்ம ஊர்லயே வந்து அவ்வளோ ஒத்துமையா இருக்கிற சகோதரிகள்னா சீமா, ரோகிணி தான். அவங்கள மாரி தான் பொண்ணு பெக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கும் உங்க 2 பேரையும் பார்க்கும்போது. ஆனா இப்ப 2 பேரும் இப்படி ஒரு மாரியே பிரிஞ்சு இருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஹார்ட் அட்டாக்கே எனக்கு வந்தது. நீங்க எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து ரோஹிணிக்கு நல்லா தூக்கம் வந்துருதா, அப்படியே தூங்கிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து அப்பாக்காரரு தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் சீமா என்ன பண்றா, ஒரு ஷால் எடுத்து நம்மளோட ரோஹிணிக்கு போத்தி விடுறா. போத்தி விட்டவொடனேயே இவ வந்து எந்திரிச்சிடுறா. எதுவுமே சொல்லாம வெளில போயிடுறா. சீமாக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது, நம்ம நல்லது தானே பண்ணோம், எதுக்கு இப்படி டக்குன்னு வெளில போறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பா. அதோட வெளில போனோடனே நர்ஸு தான் வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நல்லா பேசிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு வெளில போனவ காஃபி எடுத்துட்டு வந்து நம்மளோட சீமாக்கு குடுப்பா. சீமாவும் சிரிச்சுக்கிட்டே அத வாங்கி குடிப்பா. பரவால்ல, நம்மளோட தங்கச்சி நம்ம மேல அந்த அளவுக்கு கோவமா இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறா. அப்புறம் அவளுக்கு மறுபடியும் தூக்கம் வருது. அப்படியே தூங்கிட்டே இருப்பாளா சேர்ல உட்காந்து. அப்படி சாய போவா. டக்குன்னு அதோட சீமா பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவளோட தோல்ல இவளோட தலையை சாய்ச்சிட்டு அவளும் அப்படியே உட்காந்துருப்பா. நைட்டு ஃபுல்லா அவளோட தோல்ல தான் ரோஹிணியும் தூங்கிட்டு இருப்பா. அதோட காலைல ஆனதும் மாமியாக்காரங்களும் சித்தார்த்தும் வருவாங்க. இந்த மாதிரி வந்து சீமா வந்து இப்படி வச்சிருக்கதை பார்த்துட்டு சித்தார்த்துக்குமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா இருக்கும். இவ்வளோ பாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவ எந்திரிச்சிட்டு அம்மாக்காரங்களை வந்து அங்க உட்கார வச்சுட்டு இவளும் வந்து வெளில வர. அவ கை பயங்கரமா வலிக்குது. அப்பதான் சித்தார்த் வந்து சொல்றான், நீங்க என்னங்க இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன சொல்றதுனே தெரியல. உங்க தங்கச்சி வந்து தூங்கணுங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா அவளை தோல்லே சுமந்துட்டு இருக்கீங்க. உங்க அன்பை அவ எப்பதான் புரிஞ்சுக்க போறானே தெரியல. கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்கான். அதோட வந்து இங்க வீட்டில தான் காட்டுறாங்க. சீமா ரோகிணி இல்லை இல்லையா, அதனால எல்லா பொறுப்பும் பவி, உமா இவங்க 2 பேரோட பொறுப்புல வருது. அவங்க தான் சமைக்கணும் போல. ஸோ சமைக்கிறதுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காளுங்க. அப்போ சின்ன பாட்டி வந்துட்டு, என்ன காலையே ஆயிடுச்சு, இன்னுமா வந்து சாப்பாடு எதுவுமே வந்து செய்யலை, சீக்கிரம் வாங்கடி வந்து எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவளுங்களும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது சின்ன பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல. சீமா, ரோகிணி 2 பேரும் இருந்தால் இவ்வளோ வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவானுங்க. நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களே, ச்சே போங்க, சரியான தண்டங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுடுறாங்க. உடனே அன்னிக்காரிங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. ரூமில் போயிட்டு சின்ன பாட்டியை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. அதோட இங்கே வந்து சின்ன பாட்டி வந்து தன்னோட அக்காட்ட, அதாவது பெரிய பாட்டி இருக்குல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி சீமா ரோகிணி போனதுக்கப்புறம் இவளுங்க 2 பேரோட அட்டூழியம் தாங்க முடியலை. ஒரு சாப்பாடு கூட நல்லா பண்ண மாட்டாளுங்க. அக்கா அவங்க 2 பேரும் எப்படியும் வந்து சேர்க்கக்கூடாது, எப்படியாவது அந்த சீமா ரோகிணி எப்பவுமே பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சீமா வந்துடுவா. அப்படி மறைச்சிட்டே வந்துட்டு சின்ன பாட்டியை வந்து கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. உங்களுக்கு வந்து என்ன தாங்க பிரச்சனை, இப்போ நீங்கள் பண்ண வேலையால் என்னோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காரு, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், என்னையும் என் தங்கச்சி பிரிக்கணுங்கிறதுக்காக எல்லாமே நடந்துக்கிட்டீங்களே, உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவமாக வருது, ச்சே என்னதுமா மனுஷி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவா. இதெல்லாம் கேட்கும்போது பாட்டிக்கு செம்மையாக கோவம் வரும். அப்படியே கையை முறுக்கிட்டு இருக்கு, அதுக்கு அப்படியே பொறுக்க முடியல. அது அவ பாட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவா. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்மளோட ரோஹிணியை கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை ரோஹிணி இதுக்கப்புறம் சீமாவை வந்து ஏற்றுப்பாளா, அவள் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாளா என்னங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.